Hello friends, welcome back to Play Tamil Dub. So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஒரு தமிழ் டப்டான ஒரு ஆக்ஷன் கேட்டகரியான மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆக்ஷன் பார்க்கும்போது அவ்வளோ ப்ரூட்டலாவாடா கொண்டு போயிருக்கீங்களா சொல்ற லெவலான உண்மையாவே இருந்திருக்கு. நம்ம ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லிட்டு ஒரிஜினலா 2024ல ரிலீஸ் ஆனதுதான். பட் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ் கேட் பிளே ஆப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அகைன் நம்ம பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ இதோட படத்தோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம புல்லட் ட்ரெயின் மாதிரி நம்ம ஹாலிவுட் மூவி பார்த்துருப்போம்ல, எப்படி ஒரு ட்ரெயின் உள்ள நிறைய அசாசின்ஸ் இருப்பாங்க, நம்ம பிராட் பீட் எப்படி ஒரு மிஷின் முடிக்க போறாரு, அதே கான்செப்ட் வந்து இங்கே ட்ரெயின் இல்லாமல் ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு மிஷின் ஆட்டம் அவருக்கு தராங்க. இந்த மாதிரி ஒரு கோஸ்ட்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த ஃப்ளைட்டில் யாருன்னு அவருக்கே தெரியாது, அதை வந்து சேஃபாக இவர் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ட் அந்த கோஸ்ட் கிட்ட ஒரு டிவைஸும் இருக்கும்னு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கேரக்டரை சாவடிக்கிறதுக்காக ஃப்ளைட்டில் நிறைய அசாசின்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. எனக்கு அதான் ஏன் புரியல. கொஞ்சம் லாஜிக் வைஸ் பார்க்கும்போது எப்படி அத்தனை ஏர்போர்ட் செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி அவ்வளோ அசாசின்ஸ் வேறு உள்ளே வந்து வெப்பன்ஸ் எல்லாம் அவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஃப்ளைட்டில் எப்படியா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு முக்கியமாக ஒரு இடத்துல வந்து செயின்ஸெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்கே தான் வந்தது அந்த மாதிரி தான் எனக்கே பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. பட் என்ன இருந்தாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் வைஸில் செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஒரே ஆக்ஷன் பேக்காக போகும், நிறைய ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷுவல்ஸு, அந்த ஆக்ஷன்லேயே கொஞ்சம் காமெடி ஃபன் டோனோடையும் கொண்டு போயிருப்பாங்க. பட் ரொம்பவே ப்ரூட்டலாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பிளட் ஷெடெல்லாம் பிடிக்காதுன்னா ஸ்டார்டிங்கே வார்னிங் தந்துடுறேன், நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க. மிச்சம் இது வைஸ் என்டையர் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான வல்கேர் ப்ளஸ் நியூடிட்டி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வந்து இந்த படத்தில் காமிக்கல. வெறும் ஆக்ஷன் பேக்கில் அதுவும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ரீசெண்டாக தான் நம்ம பெஸ்ட்டான ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த படம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தால் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் நான் வர ஆட் பண்ணியிருப்பேன். பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போதைக்கு நம்ம தமிழ் டப் குவாலிட்டியும் தரமாக பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்களும் படத்தை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறதோட நீங்கள் சொல்கிறது தான் கொஞ்சம் நிறைய பேர் அதிகமாகவே நம்புவாங்க. அதுக்காகவே தான். பை த வே இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ பிடிச்சிருந்து அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.